எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உட்காந்தா எந்திக்க முடியல. தூக்குறதுக்கு ஒரு ஆள் கை பிடிச்சாதான் எந்திக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ற ஃபுட்டெல்லாம் பார்த்தா பப்ஸ் இதெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது போலயே. அதெல்லாம் சாப்பிடாம எப்படி இருக்கிறது? நீங்க எந்த கவலையும் படாதீங்க. வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த ஃபுட்டு சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆகும். நானும் உங்களை மாதிரிதான் ஒரே கவலையா இருந்தேன். ஆனா நான் ஐடியல் வெயிட்ல தான் இருந்தேன். பட் அன்ஹெல்த்தியா இருந்தேன். மைண்டும் சரியில்லை. லைஃபே போச்சுன்னு தான் நான் இருந்தேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கடன்னு ஆப்ரேஷன் ஆகி போயிடுச்சு. 4 ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. சரி அதுதான் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அடுத்த ஒரு ரத்தக்கட்டு கொலஸ்ட்ரால் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. இப்படியே ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு கொஞ்ச நாள்ல எனக்கு மைண்டே அப்செட்டாகவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலமா தான் இந்த ஹெர்பல் லைஃப் ஃபுட்டு சாப்பிட்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதை சாப்பிட்ட உடனே நல்லா ஆக்டிவா இருந்தேன். நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கங்கா சிறுக சிறுக சந்திரமுகிய மாறுகிறாள் லக்கலக்கலக்கலக்கா. அது மாதிரி என்னுடைய உடல்நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல் லைஃப்ல எப்படி சூப்பரா இருந்துச்சு அது மாதிரி மாறிடுச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 3 days எஜுகேஷன் செக்ஷன் மூலமா தான் எனக்கு அறிவுக்கான உணவும் கிடைச்சிச்சு. அப்ப ஹெல்த்துக்கான உணவும் கிடைக்குது, அறிவுக்கான உணவும் கிடைக்குது. உடல்ல உயிர் இருந்தாதான் மதிப்பு, அதுவும் ஆரோக்கியமா இருந்தாதான் மதிப்பு. மனிதருக்கு தான் சிந்திக்கிற திறமை இருக்கு. சிந்தித்து செயல்பட வேண்டும். இதனாச்சும் கோச்சு சொல்றபடி கரெக்டா நடக்கணும். இதுலயும் சோம்பேறித்தனமா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. யாருனாலுமே யாரையுமே திருத்த முடியாது. அவங்கவுங்க முயற்சி செஞ்சாதான் பலன் கிடைக்கும்.